அனைவருக்கும் வணக்கம். TN61 மீரா கார்ஸ், அரியலூர் மாவட்டம், செந்துறை. நம்ம கன்சல்டிங் ஆரம்பிச்சு வெற்றிகரமா 5 வருஷத்தை தாண்டிட்டோங்க. 6வது வருஷத்துல அடியெடுத்து வச்சிருக்கோம். இந்த 5 வருஷத்துல 200 காருக்கு மேல டெலிவரி கொடுத்துருக்குறோங்க. இதுக்கு எல்லா சக்சஸ்க்கும் காரணம் கஸ்டமர் ஆகிய நீங்க தான். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. மென்மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களாலதான் நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட் காரா தான் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. பெஸ்ட் கார் பெஸ்ட் பிரைஸ்ல நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கிட்ட இல்லாத காரையுமே நீங்க கேட்டீங்கன்னா நாங்க வெளியில இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. பேஸ்ட் ஆன் கமிஷன் அதுல பண்ணிட்டு இருக்கிறோம். 1.5% மட்டும் தாங்க நம்ம கமிஷன் வாங்குறோம். பார்க் அண்ட் சேலுக்கும் 1.5% தான் கமிஷன் வாங்குறோம். உங்களுக்கு நாங்க கார் வெளியில இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் 1.5% தான் கமிஷன் வாங்கிட்டு இருக்கோங்க. பெஸ்ட் காரா ஒரு சர்வீஸ் ஹிஸ்டரி எல்லாமே நாங்க செக் பண்ணி கொடுத்துருவோம். போலீஸ் கேஸ் எல்லாமே செக் பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே கிளியரான கார் மட்டும் தான் நம்மள்ட்ட இருந்து வெளியில சேல் ஆகி போயிட்டு இருக்குதுங்க. ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இருக்குங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் நாங்க உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். சிபில் மட்டும் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா எங்களுக்கு போதும். உங்களுக்கு நாங்க பேங்க் செக்டார்லயே நல்ல குறைஞ்ச வட்டியில ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. அதுவும் இல்லாம நம்மள்ட்ட ரீஃபைனான்ஸ் ஆப்ஷனும் இருக்குங்க. அரியலூர் மாவட்டத்துல இருக்கிறவங்க உங்களோட வண்டி 2 வீலரா இருக்கட்டும், 4 வீலரா இருக்கட்டும், இல்ல லோடு வீலரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நாங்க ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பேங்க் செக்டார்ல போட்டு தரோங்க. வட்டி கம்மி தாங்க வரும். நம்ம கிட்ட இன்சூரன்ஸ் ஆப்ஷனும் இருக்குங்க. இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏஜென்ட் நாங்களே இருக்கோம். யுனைடெட் இந்தியா, நியூ இந்தியா ஏஜென்ட் நாங்களே இருக்கோம். அது இல்ல உங்களுக்கு பிரீமியம் அதிகமா வருது அப்படின்னா வேற நீங்க எதுல கேக்குறீங்க, HDFC, ஓரியன்டல், இஃப்கோ டோக்கியோ, எதுல வேணாலும் நாங்க போட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட பண்ணிக்கலாம். அதாவது நம்மளை சுத்தி இருக்க சரௌண்டிங்ல இருக்க அரியலூர் மாவட்ட மக்களுக்காக சொல்றேன். நம்ம கிட்ட உங்க காரை சேல் பண்ணனாலும் கொண்டு விடுங்க. சேஃப்டியா வெயில் மழை இல்லாம சேஃப்டியா நிறுத்தி நாங்க சேல் பண்ணி கொடுக்குறோம். சொந்த ஷெட்டு நமக்கு இருக்குங்க. அதுலயே நாங்க நிறுத்தி செக்யூரிட்டி பர்பஸுக்கு CCTV கேமராவும் இருக்குங்க. அதே நாங்க நிறுத்தி உங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துருவோம். இந்த சேலுக்கு நாங்க வாங்குற கமிஷன் பாத்தீங்கன்னா 1.5% தாங்க கமிஷன் வாங்குறோம். நீங்க நார்மலா புரோக்கரை கூட்டிட்டு போய் வண்டி வாங்கினீங்கனாலே அவங்க 2% கேட்பாங்க. நாங்க வாங்குற பார்க் அண்ட் சேலுக்கு நாங்க வாங்குற கமிஷன் 1.5% மட்டும் தாங்க. அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் எதுவுமே நாங்க உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம். பார்க் அண்ட் சேல்ல வண்டி விடுறீங்க நம்ம கிட்ட, அந்த பிசினஸ் டீல் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியா தான் இருக்குமே தவிர மறைமுகமா எதுவுமே இருக்காதுங்க. சில பேர் சொல்றாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில டீலர்ஸ் நம்ம கார் விடுறோம், அவங்க நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட் சொல்றாங்க, விற்கிற இடத்துல ஒரு அமௌண்ட் சொல்றாங்க, அதிக லாபம் அதுலயும் காசு வச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாதுங்க. எல்லாமே வெளிப்படையா தான் இருக்கும். நீங்க எங்கள்கிட்ட வண்டி விடுறீங்க அப்படின்னா நாங்க உங்கள்கிட்ட டைரக்டா கஸ்டமர் வந்தாங்கன்னா உங்கள்கிட்டயே நேரடியா பேச வைப்போங்க. நீங்களே உங்க வண்டிக்கான விலையை பிக்ஸ் பண்ணுங்க. நீங்க சொல்ற விலைக்கு வண்டி முடிச்சு கொடுக்குறோங்க. எங்களுக்கு 1.5% கமிஷன் மட்டும் தாங்க. மற்றபடி உங்க வண்டி இத்தனை நாள் நின்றுச்சு, இதுக்கு வாடகை அப்படின்றதுலாம் நம்ம கிட்ட எதுவும் கிடையாதுங்க. சொந்த இடத்துலதான் இருக்கு. வாடகைலாம் நாங்க எதுவும் போடுறது இல்லைங்க. அங்கேயும் சேல் பண்ணிட்டு இருக்கிறோங்க. நம்ம வண்டி வாங்குற வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போலீஸ் கேஸ் இருக்காதுங்க, போலீஸ் ஃபைன் இருக்காதுங்க. வண்டி ப்ராப்பர் சர்வீஸ் ஹிஸ்டரியில இருந்தா மட்டும்தான், அந்த வண்டி நல்ல கண்டிஷன்ல இருந்தா மட்டும் தான் வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா லாபம் ரொம்ப கம்மியா வச்சுதாங்க சேல் பண்றோம். ஒரு புரோக்கர் கமிஷன் எவ்வளவு நீங்க கொடுப்பீங்களோ அதை விட கம்மியா தான் நாங்க வண்டி சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு சொந்த இடம் தாங்க. சொந்த இடத்துல நாங்க ஷெட்டு போட்டிருக்கோம். எதுவும் வாடகை அந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் கிடையாதுங்க. வேலைக்கும் நாங்க அதிகமா ஆட்கள் வச்சுக்கல. நானும் என் மனைவியும் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க எங்களுக்கு ரொம்ப கம்மியான லாபத்துலதான் நாங்க வாங்கி விற்கிற வண்டிக்கே சேல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தாங்க ஆகும். அதுக்கு முன்னாடி நாங்க எந்த வீடியோவும் போடல, எந்த ஒரு பப்ளிஷ்மெண்ட்டும் பண்ணாம தான் நாங்க கார் மட்டும் சேல் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கஸ்டமர் சொன்னதன் அடிப்படையில் தான் நாங்க யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சோங்க. ஒரு சில கமெண்ட்ஸ் நமக்கு 90% கமெண்ட்ஸ் பாசிட்டிவா வருதுங்க. ஒரு சில 10%, அதாவது இந்த டைம் பாஸ்க்கு கமெண்ட் போடுறீங்க பாத்தீங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் டைரக்டா நம்ம கன்சல்டிங்க்கு வாங்க, நம்ம காரோட குவாலிட்டிய பாருங்க. நம்ம சில வீடியோ முன்னாடி போட்டிருப்போம், அதுலயுமே உங்களுக்கு டென்ட், ஸ்கிராட்ச் மத்தவங்க மாதிரி எதுவுமே இல்ல, வண்டி தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாள் நம்ம கிடையாதுங்க. டென்ட் ஸ்கிராட்ச் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட டைரக்டா காமிச்சுதான் வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்குமே. நீங்க டைரக்டா வாங்க, கன்சல்டிங்க்கு வாங்க, காரை செக் பண்ணுங்க, குவாலிட்டி செக் பண்ணுங்க, இத பிரைஸ மத்த இடத்துல கம்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். நம்ம ரேட் என்ன, மத்த ரேட் என்ன, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அது மாதிரி லாஸ்ட்ல ஒரு வீடியோல கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க இந்த கமெண்ட போடுறீங்க, ஓகேங்களா? கமெண்ட் போட்ட ஆளுக்கு சொல்றேன், கமெண்ட் போடுறீங்க, லாபம் அதிகமா வச்சு விற்கிற டீலர்ஸ் இருக்கிறாங்க, அது உங்களுக்கே தெரியும். எல்லா டீலரையும் அதே மாதிரி தப்பா நினைச்சிடாதீங்க. சில பேர் பேர் மட்டும் நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்றவங்களும் இருக்கிறாங்க. அதுலதான் நாங்களும் ஒருத்தரா இருக்கிறோம். சரிங்களா? நம்ம லாபத்தை கம்மி பண்ணிட்டு இவ்வளவு கார் வித்திருக்கோம், 200 கார் கொடுத்துருக்கோம் அப்படின்னா லாபம் நாங்க ஒரு காருக்கு 50,000 1 லட்சம் வச்சு வித்தோம்னா எங்கள்கிட்ட இத்தனை 5 வருஷத்துல இந்த 200 கார் போயிருக்காதுங்க. நாங்க லாபம் கம்மியா வச்சு கொடுக்கறதுனாலதான் இவ்வளவு காரை எங்களால சேல் பண்ணிருக்க முடிஞ்சிருக்கு.
சரிங்களா? நேரடியா வந்து பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கஸ்டமர் ஆகிய உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. பேட் கமெண்ட் தயவு செஞ்சு போடாதீங்க. அப்படி போடுறீங்கன்னா டைரக்டா வந்து பார்த்துட்டு எங்கள்கிட்ட நிறைகள் குறைகளை எங்கள்கிட்டயே சொல்லுங்க. டைரக்டா சொல்லுங்க, இவ்வளவு ரேட்டுக்கு அதிகமா விற்கிறீங்க, அந்த இடத்துல ரேட்டு கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நாங்க வந்து அது என்னன்னு பார்த்து அதுக்கு எப்படி நாங்க சொல்யூஷன் பண்ணணுமோ பண்ணி தரோம் உங்களுக்கு. சரிங்களா? எல்லா இடத்துலயும் தப்பு இல்லாம யாரும் பண்ண முடியாதுங்க. தப்பு சில குறைகள் இருக்கும். அதாவது நான் வெளியில சொல்லலைங்க, வண்டியில சொல்றேன். அதை எங்களால சரி பண்ண முடிஞ்சா ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு நாங்க கொடுத்துட்றோம். நம்ம கிட்ட வண்டி வாங்கின இது வரைக்கும் வண்டி வாங்கின கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க 10 பேருக்கு ரெஃபர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் எங்களோட வெற்றியா நாங்க நினைக்கிறோம். ஒரு டைம் ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்கிட்டு ஏன்டா வாங்கணும், அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற சில பேரும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இல்லைங்க. நம்மள்கிட்ட ஒரு பொருள் நம்ம கிட்ட ஒரு கார் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க 10 பேருக்கு ரெஃபர் பண்றாங்க. அவங்களால எங்களுக்கு 10 பேர் வராங்க. அதுதான் எங்களோட வெற்றியே. கஸ்டமர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாரும் இருப்பாங்க. அவங்களும் கார் வாங்கணும், நம்ம ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நாங்க வீடியோ போட்டு 2 வருஷம் தாங்க ஆகுது. நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல்ல பணம் கட்டி வியூஸ் அதிகப்படுத்தி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலைங்க. ஜென்ரலா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதுவும் ஒரு கஸ்டமர் ஓட கோரிக்கையின் அடிப்படையில் தான் நாங்க போட்டுட்டு இருக்கிறோம். நீங்க மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு நீங்க சொல்லுங்க, இது மாதிரி இங்க ஒரு கன்சல்டிங் இருக்கு, வேலை கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க, நல்ல வண்டியா கொடுக்குறாங்க. நீங்க நேரடியா வந்து பாருங்க, நான் சொல்றேன்னு கூட நீங்க எடுத்துக்க வேண்டாம். பார்த்துட்டு நீங்க மத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன்.